ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட மெரிட் மிஷனுக்குமே வந்து இந்த ஃபுட் சேஞ்சர் அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செட் ஆகுமான்னு பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து டிஎஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிற பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் போட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடானேன். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி போட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இப்போ அதை கழட்டி எடுக்கிறேன். ஸோ இதுதான் ஃபுட் சேஞ்சர். இதை வந்து நம்ம இது மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா இப்படி பார்ட்ஸ் இருக்கும். இது ரெண்டு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்க்ரூவை நம்ம உள்ளே போடுறோம். அண்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி டைட். ஸோ போட்டுட்டுமா இப்போ இங்கே புஷ் பண்ணால் இது இவ்வளோ தூரம் வெளியில் வரணும். புஷ் பண்ணால் இவ்வளோ தூரம் வெளியில் வரணும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஃபுட்டை மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய மிஷினில் டிஃபால்ட்டாக வந்த ஃபுட்டை இப்போ நான் காமிக்கிறேன். இதை இப்படி புஷ் பண்ணிவிட்டு இப்படி மாட்டணும். 1 செகண்ட். ஸோ இப்போது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். அண்டு ஸ்டிச்சஸுமே சூப்பராக விழுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மெரிட் மிஷினுக்குமே இது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஃபுட் பார்த்திங்கன்னா 3-in-1 ஃபுட்டு. 2 பக்கம் பைப்பிங்கும் நம்ம தனித்தனி ஃபுட் அட்டாச் பண்ணாமல் இந்த சிங்கிள் ஃபுட்லேயே வந்து நார்மல் ஸ்டிச்சிங்கும் போட்டுக்கலாம். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் பைப்பிங் இல்லை லேஸ் அட்டாச்மெண்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூவிங் மூலிமா இது அட்ஜஸ்ட் ஆகும். நமக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ நான் இதை அட்டாச் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணிட்டோம். இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இங்கே வேணும்னா நான் இங்கே வச்சு டைட் பண்ணிக்கணும், இல்லை இங்கே வேணும்னா நான் இங்கே வச்சு டைட் பண்ணிக்கணும், இல்லை இங்கே டைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து மிடில் ஸ்டிச் நார்மல் ஸ்டிச்சுக்கு நான் டைட் பண்ணுறேன். ஆயிடுச்சு. ஸோ நீடில் கரெக்டாக உள்ளே போகிறதான்னு செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நான் தள்ளிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபிக்ஸ்டு. முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த ஃபுட்லேயும் அண்ட் இந்த ஃபுட் சேஞ்சரில் அட்டாச் பண்ணது நம்ம மெரிட் மிஷினில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த சேஞ்சஸும் இல்லாமல் தையல் எந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நமக்கு ரொம்ப நீட்டாகவே ஆஸ் யூஷுவல் வந்துடும். ஸோ இப்போ இதுலேயே நான் பைப்பிங் எடுக்கணும் அப்படின்னா நான் சின்னதாக இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நான் ரொம்ப டைட்டாக போட்டுடுறேன். ஸோ லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது இந்த பக்கத்துக்கு கொண்டு வரேன். நீடில் கரெக்டாக இறங்குதா செக் பண்ணிவிட்டு அங்கே வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பைப்பிங், லேஸ் அட்டாச் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்க்ரூ ட்ரைவிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டானதை வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்கிட்ட இப்போ இருக்கிறத வச்சு பார்த்துட்ருக்கேன். இப்போது இந்த பக்கம் பைப்பிங்க்கு நான் அந்த ஹோல் கிட்ட நீடில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இன்னொரு பக்கம் பைப்பிங்கும் ஃபுட்டை எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் இந்த சிங்கிள் ஃபுட்லேயே பைப்பிங், லேஸ் அட்டாச்மெண்ட் அண்ட் நார்மல் ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபுட் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த டிஎஸ் சேவிங்ஸோடைய நம்பர் அனுப்புகிறேன். தேங்க்யூ.